மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த 5 வருஷம் ஆட்சியை முழுமையாக முடிப்பாரா? இந்த கேள்வியை ஒரு வித்தியாசமான சந்தேகத்தோட உடன்பிறப்புகள் யார் திமுகவோட உடன்பிறப்புகள் ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் கிளப்பி விடுறாங்க. எப்படி இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, யாரு பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, நரேந்திர மோடி அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல, எனவே இந்த ஆட்சியை 5 வருஷம் முடிக்க முடியாது அப்படின்னு ஒரு கற்பனை குதிரையை ஓட விடுறாங்க. இந்த குறிப்பிட்ட சந்தேகத்தை எழுப்பக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சேர்த்தே நான் பதில் கொடுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, முதலாவது நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க போறார் இல்லையா, இது நேருவை சமன் பண்றாரு. நேரு தான் தொடர்ந்து 3 முறை, அதுவும் அந்த காலத்தில் வேற எந்த கட்சியும் கிடையாது. நாடு சுதந்திரம் வாங்கியிருக்கு, வாங்கினதுக்கு காரணமா காங்கிரஸ் இருந்தது. எனவே காங்கிரஸ் கைப்பற்றி 3 முறை இந்த நாட்டை ஆட்சி செஞ்சது பெருசு கிடையாது. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாரு. அதுவும் 2 முறை 300க்கு மேற்பட்ட சீட்டு, இந்த முறை 240க்கு மேற்பட்ட சீட்டு. இதை முதலாவது மனதில் வச்சுக்கோங்க. இப்போ ஏன் நான் நேருக்கு போறேன் அப்படின்னா, கடந்த 33 வருஷத்துல, கடந்த 35 வருஷத்துல யாரு இந்தியால தனி மெஜாரிட்டியோட சிங்கிள் மெஜாரிட்டியா ஒரே ஒரு கட்சி வந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் தான். நரசிம்மராவ் காலகட்டத்தில் கூட நரசிம்மராவ் பிரதமர் ஆகும்போது 244 சீட்டு தான் இருந்துச்சு. அதற்கு முன்பு 1989 கூட ராஜீவ்காந்தி அவர்களுக்கு, நீங்க பெரிய அளவில் பேசக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கே கூட 200 சீட்டு கிடைக்கல. அதற்கு முன்பு, அதாவது ராஜீவ்காந்தி 1989 1984 இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறார். அந்த அனுதாபாலை இந்தியா முழுவதும் எழும்புது. அதன் வழியாக ராஜீவ்காந்தி அவர்கள் 400 சீட்டு வின் பண்றாரு. எப்ப 1984. இந்த 1984க்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, எவ்வளவு வேணா தேடிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகப்படியான சீட்டை வின் பண்ணி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி பிடிச்சது வேற யாரும் கிடையாது, நரேந்திர மோடி அவர்கள். 2014, அதுக்கப்புறம் 2019, அதுக்கப்புறம் இப்ப 240 சீட்டு வராங்க இல்லையா, இது நரசிம்மராவ் காலகட்டத்தில் காங்கிரஸ் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சோ அதே பவரோட வராங்க. மன்மோகன் சிங் கூட கிடையாது. ஏன் கேளுங்க, ஏன்னா 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எவ்வளவு சீட்டு காங்கிரஸ் வின் பண்ணிச்சு நினைக்கிறீங்க? எனவே நாட்டுடைய அரசியல் வரலாறுனா என்ன, அதுல பிரதமர்கள் எப்படியான மெஜாரிட்டியோட வந்தாங்க, அதுல கட்சிகள் எப்படியான கூட்டணி ஆட்சி அமைச்சிச்சு, இந்த குறைஞ்சபட்ச அறிவை கொஞ்சமா தேடி பாருங்க. தேடினீங்க வச்சுக்கோங்க, நரேந்திர மோடி அவர்கள் 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம்ன்றீங்களே, அந்த பேச்சு பேசவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. யாராலையும் நிதிஷ் அவர்களாலேயோ இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு அவர்களாலேயோ யாராலையும் முடியாது. ஏன்ற கணக்குக்கு நான் அடுத்து வரேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கடைசி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது 10 வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது 2009 206 சீட்டு தான் வின் பண்றாங்க. 270 கிடையாது, 230 கூட கிடையாது, 206 தான். அதற்கு முன்பு 2004 145 150 சீட்டு தான். இது காங்கிரஸ் 150 சீட்டு தான் வின் பண்ணுது. 2 முறையுமே மன்மோகன் சிங் போன்ற நபர்களால் ஆட்சி அதிகாரம் பண்ண முடியுதுன்னா, இங்க 240 சீட்டை வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து அதர்ஸ்ல ஒரு 18 சீட், சும்மா 258 சீட்டை வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பண்ண முடியாது நினைக்கிறீங்க பாருங்க. அதுல ஒரு பெரிய காமெடி. அந்த காமெடி இன்னும் கொஞ்சம் நீங்க சிரிச்சுக்கோங்க. அது என்ன கேளுங்க, அது என்னன்னா, மன்மோகன்ற ஒரு ஆளு யாரை வச்சு ஆட்சி நடத்தினாரு, யாரை வச்சு ஆட்சி நடத்தினாருன்னா திமுக, அதுக்கப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி, அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ். இந்த கூட்டம்லாம் பத்தாதுன்னு, இதுவே ஒரு பெரிய வானர கூட்டம். இந்த கூட்டம் பத்தாதுன்னு இருக்கிறதுல பெரிய சொறி பிடிச்ச கூட்டம்னு வச்சுக்கவே, அது கம்யூனிஸ்ட். அவனையும் வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி நடத்தினாரு. இந்த மாதிரி 24 முதுகு பின்னாடி சொரிஞ்சுக்கிட்டே எப்படா கொள்ளையடிக்கலாம் தெரிய ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங்னால ஆட்சி நடத்த முடியும்னா, நான் கேட்கிறேன், 258 சீட்டை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவையான சுமார் 14 சீட்டுக்காக நீங்க நிதிஷ்குமார் போய் அண்டி நிப்பான்னு நினைக்கிறீங்க? எனவே மன்மோகன் சிங்னு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவையான ஒரு 100 சீட்டு தேவை. அந்த 100 சீட்டுக்கு யாரை சேர்த்துக்கிறீங்க? திமுக. ஊர்லயே கொள்ளையடிக்கிறதுனா எப்படி, அடிச்ச கொள்ளையை எங்கே கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு தெரியக்கூடிய ஆளுகளுக்கு அமைச்சரவை கொடுத்து அவங்கள வச்சுக்கிட்டு உங்களால் ஆட்சி நடத்த முடியும். அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் ஆரம்பிச்சு எல்லா தீவன ஊழலும் பண்ண ஆளு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட், உருப்படியா ஒரு ஆட்சி கூட நடத்த முடியாது அவனை வச்சுக்கிட்டு. அவன் எங்கெங்கெல்லாம் வந்தானா அந்த எல்லா இடமும் சூனியமா போயிடும். அதுக்கப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி, யாரு முலாயம் சிங் யாதவ். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி, இதெல்லாம் பெரிய முதலை. இந்த முதலையெல்லாம் வச்சுக்கிட்டு 100 சீட்டுக்கு இவங்கள்ட்ட அண்டிக்கிட்டு ஒருத்தரா 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியுமா? அது சிறந்த ஆட்சி, ராஜதந்திரமான ஆட்சி. நான் அதை கேட்கிறேன். மன்மோகன் சிங் மட்டும் கேட்கல, அதுக்கு முன்னாடி 30 வருஷம் 30 வருஷத்துல நரசிம்மராவை தொட்டு ராஜீவ்காந்திக்கு முன்னாடி 1984 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் இந்த இந்தியால தனி மெஜாரிட்டியோட சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி நடத்துன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனவே இந்த மாதிரி பேசுறால சிங்கிள் மெஜாரிட்டி வரல, எனவே நரேந்திர மோடி அவர்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ண முடியாதுன்னு பேசி தராம பாருங்க.
அவனுக்கெல்லாம் நாட்டோட வரலாறு என்னன்னே தெரியாது. இப்போ இந்த கேள்வி எதனால் எழுப்பப்படுதோ அந்த விஷயத்துக்குள்ள வர்றேன். அது என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு பேரும் ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டா அப்படின்னு வச்சு ஒரு கேள்வியை வச்சுதான் இங்க எழுப்பப்படுது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டில் கூடிய பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் கட்சி, எனக்கு தெரிஞ்சு சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் எல்லாமே எதுவுமே இல்லாத ஒரு கட்சினா அது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தான். ஏன்னா தேர்தல் ஆரம்பிக்கிற முன்னாடி ராகுல் காந்தியை விட்டுட்டானுங்க. ஸ்டாலின் ஒருவேளை பிரதமர் ஆவார். யாரு இங்க விட காங்கிரஸ். அவங்க காங்கிரஸ் கட்சியே மறந்துட்டாங்க. திமுகவோட இன்னொரு பி டீம் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சா வச்சுக்கவேன். ஒருவேளை ஸ்டாலின் கூட பிரதமர் ஆகலாம் அப்படின்னு பேசி தெரிஞ்சாங்க. ராகுல் காந்தியை கட்டி விட்டாங்க. எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க, அது பீட்டர் அல்போன்ஸ், அதுவும் காங்கிரஸ் கட்சியோட பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஆளு. அந்த ஆள் என்ன சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு அவரோட பிரதமர் ஆக்கிட்டா சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்து இப்ப அரசியல் பேசக்கூடிய சின்ன பசங்க பேசிட்டா பரவாயில்ல. பாரம்பரியமா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அது பீட்டர் அல்போன்ஸ் போன்ற நபர்கள் இப்படி ஒரு கற்பனை குதிரையை ஓட்ட முடியுமா? அதனால சொல்றேன் இந்த கட்சிக்கு மானம் சூடு சோரணை எல்லாம் போயிருச்சு. ஏன்றத நான் சொல்லும்போது புரிஞ்சிடும். முதலாவது நான் நரேந்திர மோடி அவர்கள் 5 வருஷம் ஆள முடியாதுன்ற ஒரு கற்பனை குதிரை ஓட்டுறாங்களே, யார் நிதிஷை வச்சு இந்த போல சந்திரபாபு நாயுடு வச்சு, அதுக்கு பதில் சொல்லிக்கலங்க. அது என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு சும்மா 16 MP இருக்குது. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு 12 சீட் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 28 சீட்டு. இந்த 28 சீட்ல நிதிஷ்குமாரை நம்பவே முடியாது. அது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். எனவே நிதிஷ்குமாரை கழிச்சுட்டு அவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுப்பாங்க. இப்ப 292ல நிதிஷ்குமாரை கழிச்சோம்னா 280. எனவே இவங்களுக்கு தெலுங்கு தேசம் பார்ட்டி மட்டுமே போதும். இந்த குறைஞ்சபட்ச கணக்கோட தான் அவங்க இருப்பாங்க. ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் சொல்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் இந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அவர் போனாலுமே கூட இவங்கள்ட்ட மிச்சம் இருக்கக்கூடிய 264 சீட்டு, அதாவது 240 இவங்க கையில, சிண்டே அவர்களுடைய சிவசேனா அதுக்கு ஒரு 5, அதுக்கப்புறம் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி நினைக்கிறேன் பஸ்வான் அவர்களுடைய தம்பி பீகார்ல ஆரம்பிச்சிருப்பாரு, அவர்கிட்ட ஒரு 5 இருக்குது. இதை தவிர அதர்ஸ் மத்திய ஒரு 18, இதெல்லாம் சேர்த்தா 264. இவங்க எல்லாம் என்டியோட தான் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா 264, கூடுதலாக 7 இல்லை 8 கூட வச்சுக்கோங்களேன். இந்த 8 சீட்டுக்காக சந்திரபாபு நாயுடுயோ இல்ல நிதிஷ்குமாரையோ சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இங்க பிஜேபி கிடையவே கிடையாது. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு, நிதிஷ்குமார் போயிட்டா வச்சுக்கவேன், சந்திரபாபு நாயுடு போனா இயற்கையாக வெளியே இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி உள்ள வரதான் செய்வார். அவர் 4 வச்சிருக்காரு. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிரோன்மணி அகாலி தள்ட்ட 1 இருக்குன்னு வச்சுக்கவேன். இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எதிரான ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாலே போதும், இந்த ஆட்சி 5 வருஷம் ஈஸியா போயிடும். இதை தவிர நாடு முழுவதும் 17 சீட் இருக்குது. நாடு முழுவதும் 17 இண்டிபெண்டன்ட் சுயேட்சையாக வெற்றி பெற்ற ஒரு நபர்கள் இருக்காங்க. இதுல 10 பேரை பேசி உள்ள கொண்டு வரதுல 3 பேரை இல்ல 4 பேரை பேசி உள்ள கொண்டு வரது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். எனவே எப்படி பார்த்தாலும் சரி, இந்த 272ன்ற ஒரு முக்கியமான மேஜிக் நம்பர் இல்லையா, அதை அடையிறதோ அதை வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்துறதோ ரொம்ப ரொம்ப எளிமை. எந்த கட்சியும் சாராம, எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி சாராத எந்த ஒரு நபருக்குமே அமைச்சரவை கொடுக்காம இந்த ஆட்சியை நடத்த முடியும். அதிகபட்சம் போச்சுன்னா ஸ்டேட் மினிஸ்ட்ரி, இவங்க சொல்ற மாதிரி 4 அமைச்சர் இல்ல 5 அமைச்சர் கேபினட் மினிஸ்டர் கொடுத்துதான் சந்திரபாபு நாயுடையோ இல்ல நிதிஷ்குமார் சேர்த்துக்க வேண்டிய அவசியத்துல இங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு இல்ல. அந்த மாதிரி ஒரு அவசியம் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த லட்சணத்தில் அவர் ஆட்சி நடத்தினாரு, அந்த அளவு தான் அவர் சீட்டு வச்சிருந்தாரு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2024 வெற்றி பெற்றிருக்காங்க. அது மன்மோகன் சிங் மாதிரி கிடையவே கிடையாது. அவர் போதுமான அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்காரு. சிங்கிள் மெஜாரிட்டி வரலன்ற மட்டும் தான் அவங்களுடைய சிக்கல். ஆனா ஆட்சி பண்றதுக்கு தேவையான அந்த நம்பர்ஸுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஒரு 8 இல்லாட்டி 7 இருக்கு இல்லையா, அந்த 7 சீட்டை கொண்டு வரது இங்க சிரமமே கிடையாது. இது முதலாவது. என்னதான் சொல்றேன், யார் நினைச்சாலும் 5 வருஷம் நரேந்திர மோடி அவர் கம்ஃபர்டபுளா ஆட்சி முடிப்பாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இதான் பாஜக வரலாறு. ஏற்கனவே குஜராத்ல ஒரு முறை லைட்டா சர்க்கிள் வந்துச்சு, அதுக்கு அடுத்த முறை அசுர பலத்தோட ஆட்சி அமைச்சாங்க. எனவே அவங்க ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாங்கன்னா மீண்டும் அந்த மிஸ்டேக் பண்றதே கிடையாது. திருப்பியும் 4வது முறையும் பாஜக தான் வின்மோனம், நீ எழுதி வச்சுக்கோ. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்க கற்பனை குதிரை விஷயத்திலே விடுறேன், வேற யார் வந்து ஆட்சி அமைக்க முடியும் நினைக்கிறீங்க? எங்க யாரையா சொல்லுங்களேன். காங்கிரஸா? இப்ப உங்க எல்லா பேருக்கும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துல திகிலா இருக்கும், பயந்துராதீங்க. யாரு இந்த செந்தில் சொல்லுவார்ல அது மாதிரி திகிலா இருக்கும், பயந்துராதீங்க. ஏன்னா பாஜகவுடைய வருத்தம் 300 தொடு நினைச்சமே, 370 தொடு நினைச்சமே, 300 தொட்டிருக்கமே அப்படின்றது வருத்தம். ஆனா அவங்க வெற்றி பெறலன்றா கிடையாது. ஆனா இவன் எதுக்கு கொண்டாடுறான்னு புரியவே இல்லை. யாரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து எதுக்கு கொண்டாடுறான்னு இன்னும் புரியவே கிடையாது. ஏன்னு சொல்றீங்க? அந்த கேள்வியை எந்த பத்திரிகையும் கேட்கவே நினைக்கிறேன். அவர் வாட்டில் கொண்டாடிட்டு போயிட்டாப்ல. பாஜக போட்டியிட்டது 441 இடங்கள்ல, இந்தியா முழுவதும் பாஜக போட்டியிட்டது 441 இடங்கள்ல. இதுல 240 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 240 இடங்கள்ல வெற்றி பெறாங்கன்னா சுமார் தாம் போட்டியிட்ட தொகுதிகளில் 155% மேலான இடங்கள்ல வெற்றி பெறாங்க.
441 இடங்களை போட்டிட்டு 240க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அந்த கதையை கேளுங்க. அது எப்படின்னா, நாடு முழுவதும் இந்த ஆளுங்க போட்டிட்டது 328 சீட்டு. எப்படி 328 சீட்டு, வெற்றி பெற்றது எவ்வளவு நினைக்கிறீங்க? 98 சீட்டு. எவ்வளவு? 98 சீட்டு. 328ல போட்டி போட்டீங்க, வெற்றி பெற்றது எவ்வளவு? 150 கூட கிடையாது, 120 கூட கிடையாது, 98ல தான் வெற்றி பெற்றிருக்க. அப்போ உன்னுடைய வெற்றி சதவீதம் என்ன? 30. அதான் சொல்றேன், 30 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கியே, நீ எப்படி சந்தோஷப்படுற? இந்த ஒரு படத்துல இந்த செந்தில் பேசுவாப்ல, அண்ணே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே, நான் 8வது பாஸ்னே, அந்த மாதிரி மனநலம் சரியில்லாம பேசக்கூடாது. யாரு? பீட்டர் போட்டு சொல்றேன். நீ போட்டிட்ட தொகுதி என்ன, நீ வெற்றி பெற்ற தொகுதி என்ன, உன் வெற்றியோட சதவீதம் என்ன, ஏதாவது பேசுறியா? ஏதோ அர்த்தத்தோட பேசுறியா? டேட்டா எடுத்துட்டு நான் பேசுறேன். அதோட இன்னொன்னு சொல்லவா, மக்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அது என்ன அப்படின்னா, 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா அறிவிக்கப்பட்டு முதல் தேர்தலை சந்திக்கும் போது 460 இடங்கள்ல பாஜக போட்டியிடும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் நாடு முழுவதும் 460க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. எப்படி? 460க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. இவங்க 420 போன்ற இடங்கள்ல தான் போட்டிட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்க இப்ப எவ்வளவு இடத்துல போட்டிடுறாங்க? 440க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. யாரு? பாஜக. அப்ப கூடுதலான சீட்ல தான் போட்டியிட முயற்சி பண்றாங்க பாஜக. கட்சி வளருது. ஆனா இந்த கட்சி கேளுங்க, யாரு? காங்கிரஸ். 2014 460 சீட்ல போட்டிட்டே, இன்னைக்கு எவ்வளவு சீட்ல போட்டிடுற? 328 சீட்டு. 150 சீட்டு உன்கிட்ட போயிருச்சு ஆல்ரெடி. அந்த லட்சணத்துல கட்சி நடத்திருக்கே, அதுக்கு எனக்கே வருத்தப்படுறீங்க. கட்சி தேஞ்சு தரைக்கு தம்பியா போய்கிறது. அதை பத்தி உனக்கு அக்கறை கிடையாது. யாரு? இங்க இருக்கிற பீட்டர் போன்றவங்களுக்கு நேரா போய் நரேந்திர மோடி உங்களுக்கு இருக்கு. எனவே சொல்றேன், வச்சிருக்கிறது 99 சீட்டு. இந்த 99 வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு 170 சீட் தேவை. 170 சீட்டுக்கு எங்கே போக? அந்த கூட்டணின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த கூட்டணி பெரிய காமெடி. ஏன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு சொம்போன்னு எடுத்துக்கோங்க, அதுல உங்களால 10 நண்டு போட முடியாது தெரியல, ஒரு 20 நண்டு போடுங்க. 33 நண்டு போடு. கரெக்டா 33 நண்டு உள்ள இருக்குன்னு நினைக்கிற, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி அப்படி. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இதுல முதலாவது திரிணாமுல் காங்கிரஸ் உருவானது எதுக்கு? காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு. காங்கிரஸோட எக்காரணத்து கொண்டு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல பெரிய எலியும் பூனையும். அதோட ரொம்ப முக்கியம், நீ 4 பேரை கொண்டையா, நான் 10 பேரை கொள்வேன். எப்படி? கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸும் ஆட்சி நடத்துற லட்சணமே வெஸ்ட் பெங்கால் அப்படிதான். இங்கிட்டு காங்கிரஸ், இங்கிட்டு கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், இது 3 ஒரே கூட்டணி. கேட்க எவ்வளவு காமெடியா இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கேரளால சண்டை விடுவாங்க. 3 கட்சி தான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து வரீங்க. அதுனா கெஜ்ரிவால் இருக்கார்ல, ஏன்டா உங்களை டெல்லியில் அவர் சேர்த்துக்கல, ஒட்டுமொத்த 7 நின்றாப்ல 7 வலிச்சுட்டு போயிடுச்சு பாஜக. மிச்சம் இருக்கிறது பஞ்சாப், அதுல ஒரு 4 சீட் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாப் கதை கேளுங்க. பஞ்சாப்ல இந்த கெஜ்ரிவால் யாருக்கு எதிராக எந்த கட்சியை அழிச்சு இல்ல அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு கேளுங்க. எதை? காங்கிரஸ். அங்கே கெஜ்ரிவால் வர்சஸ் காங்கிரஸ் தான் இருக்குது. இருக்கிற பெரிய ரவுடி கட்சியான சிரோமணி அகாலிதள் ஒரு சீட் தான் வச்சிருக்கு. எனவே திமுக அதிமுக ஒரே கூட்டணியில் இருந்து அப்படி இருக்கும். அந்த கதை தான் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இருக்கிறது. எது? பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். அதனால தான் அங்கே சீட்டு குறைஞ்சிச்சு. அதனால தான் டெல்லியில் எல்லாமே போச்சு. எதுக்கு? கெஜ்ரிவாலுக்கு. இவரையும் கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிட்டு காங்கிரஸ் சொல்லுது இது ஒரு கூட்டணின்னு. அதுக்கு அடுத்து கேளுங்க, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியை எந்த அளவுக்கு காலை பிடிச்சி இழுத்து வச்சுக்கவே, யாருன்னா கம்யூனிஸ்ட் தான். அதை நடத்த விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, அது சாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சின்னு வச்சுக்கவே. அந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கிறீங்க? நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு 60க்கும் மேற்பட்ட சீட் அப்ப இருந்துச்சு. இப்ப இருக்கிறது 5 சீட்டு. 2 கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டினாலும் 6 சீட்டு. அவன் மதுரையில் உட்கார்ந்து, யாரு? மதுரையில் உட்கார்ந்து புது கணக்கு போட்டுருக்கான். உனக்கு இருக்கிறது 6 சீட்டு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரியாம பாரு, பக்கம் சிரிச்சு அருணன் ஒரு ஆளு, அந்த ஆளை பிடிங்க. அந்த ஆளை பிடிச்சி நீ எவ்வளவு போட்டிட்டா, நீ எவ்வளவு போட்டிட்ட முடிக்கல. 52 இடங்கள்ல போட்டிட்ட. சரி, எவ்வளவு வெற்றி பெற்ற? 4 இடத்துல. 52 இடத்துல போட்டிட்டு 4 இடத்துல வெற்றி பெற்றீங்க. நீ நரேந்திர மோடியை பத்தி பேசலாமா? நீ சொல்லு. சரி, அவங்க பேசக்கூடாது, இந்தியன் கம்யூனிஸ்ட் பேசலாமா? அப்படின்னா 30 இடத்துல போட்டிட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கான். 2 இடத்துல. இவனும் பேசலாமா? இவனுக்கு பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எனவே கூட்டணியை பத்தி மற்றவங்களா கூட்டணியை பத்தி ஏதாவது பேசலாம். இந்த 2 பேருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேசுறதுக்கே அருகதை கிடையாது. இதுக்கப்புறம் டிஎம்கே 22+8 30 சீட் அவங்க கூட்டணியில் இருக்கிறத சொல்றேன். 22+8 30. திருமாவளவன், மதிமுக எல்லாம் சேர்ந்து வச்சுக்க 30. இவங்க உறுதியா ஒத்துழைப்பாங்க. அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, மாசம் இல்லாட்டி வருஷம் ஒரு 3000 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு அளவு பண்ணீங்கன்னா திமுக வருவான், நிச்சயம் வருவான். அவனாலதான் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துக்கு பெரிய லெவலில் கெட்ட பேர் வந்துச்சு. அந்த ஆட்சி காலத்தில் நிலக்கரி ஊழல இருந்து 2G வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தவன் யாரு? இந்த திமுக ஆளு. எனவே இவங்கனாலதான் அந்த காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணம் இந்த அட்டை பூச்சை ஒட்ட வச்சது. யார்ட்ட? மன்மோகன் சிங். இது ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சி அது ஒண்ணுமா ஆக்கிருச்சு. இந்த அறிவு வராம காங்கிரஸ் சுத்தி தீரான். அவங்க உருவாக்குன ஊழல்னாலதான் நம்ம கட்சியை கவுந்துச்சு. அவங்க போட்ட ஓட்டையில தான் நம்ம கப்பலை மூழ்குச்சு. அப்படின்ற புத்தி வேணுமானாமா? இவனை கொண்டு போய் நீ திரும்ப ஆட்சி செத்து வச்சுக்கவேன், ஒரு ஓட்ட போட மாட்டேன், 9 ஓட்ட போடுவான். ஏன்னு கேளு. ஏன்னா கடந்த 15 வருஷம் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்கவே இல்லை.
இவங்க உட்கார வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்ல சமோசா போட்டல திருடிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சியில சேர்த்து வச்சுக்கோங்க 33 கட்சி இருக்கு. அதாவது இந்தியா முழுவதும் எவையெல்லாம் அந்த புக்கெட்டு பாஜக வாங்கி கட்டினானோ அவன் ஒன்னு சேர்ந்து கூட்டணி சொல்லிட்டாங்க. எனவே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிக்கிறது பெரிய விஷயம். அதுல சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வச்சு 12 சீட்டு கூட ஒரு ஆள்கிட்ட நீங்க பிரதமர் ஆவர்னு சொல்லுவாராம். அதுக்கு இவங்க எல்லாம் ஒத்து போவாங்களாம். எப்படி இவங்க எல்லாம் ஒத்து போவாங்களாம்? 200 சீட்டு இருந்தாலே அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. அந்த ஆள் 12 சீட்டோட பிரதமர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஆட்சி இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல் இந்த ஆட்சி அமைகிறது பெரிய கற்பனை. அது சந்திரபாபு நாயுடு தூக்கி பிரதமர் ஆக்க நினைச்ச பாரு. அந்த அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனமா மூளை வேலை பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. பீட்டர் அல்போன்ஸ் போடுறேன்னு சொல்றேன், தயவுசெய்து நல்ல மருத்துவமனை அணுகுங்க. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது வரலாற்று ரீதியாக சொல்லிட்டேன். 33 வருஷத்துல இந்த ஆட்சி எப்படி, கடந்த 50 வருஷத்துல எப்படி நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு வலுவா நகருது. இந்த 3வது முறையாக வந்திருக்காங்க இல்லையா, இந்த வந்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு கூட்டணி தேவைன்னு நிதிஷ்குமாரோ இல்ல தெலுங்கு தேசம் பார்ட்டியோ, அதாவது சந்திரபாபு நாயுடு இவங்க இல்லாமலே இவங்களால கம்ஃபர்டபுளா இந்த ஆட்சியை 5 வருஷம் நடத்த முடியும். யாருக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுக்காமே நடத்த முடியும். இந்த விஷயத்தை வரலாற்று ரீதியாகவும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு எப்படி இந்த தனிப்பட்ட விதத்தில் என்டிஏ, அதாவது பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சீட்டு எவ்வளவு, வெளியே இருக்கக்கூடிய சீட்டு எவ்வளவு, அதை உள்ள கொண்டு வரக்கான கணக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கடைசியாக கற்பனை குதிரை ஒன்று ஓட்டுறாங்கல்ல, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, சமாஜ்வாதி பார்ட்டி, சிவசேனா உத்தவ் தாக்கரே, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, இப்போ 33 கட்சி வச்சு சொல்றாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்ற விஷயத்தை சொல்லிட்டேன். எனவே 33 கட்சி சேர்ந்து அந்த ஒரே ஒரு கட்சி 240 சீட் அடிச்சிருக்கு. அது பக்கத்திலே உன்னால வர முடியல. அதை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒத்துக்க கொடுக்க மனசு இல்ல. ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வரலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கற்பனை குதிரை ஓடுற பாரு, அந்த இடத்துல நீ எழுதிக்கோ, அடுத்த வட்டமும் நீ ஜெயிக்க மாட்டேன்.